அனைவருக்கும் வணக்கம். யோகசாதன பழக்கத்தை தொடங்கக்கூடிய எவரும் எடுத்த எடுப்பிலேயே ஞானத்தை பெற்றுவிடுவதில்லை. பகவான் ஸ்ரீராமருக்கு வாய்த்த ஞானகுருவாகிய வசிஷ்டர் பிரம்மரிஷி பட்டம் பெற்றவர். அவருக்கு இணையான ஞானோபதேசம் செய்யக்கூடிய குருமார்கள் மிக மிக சொற்பம். அப்படிப்பட்ட நிலையிலே இருந்த வசிஷ்ட மகாமுனிவர் சொன்ன பற்பல கருத்துக்களை கேட்டுக்கொண்ட பகவான் ராமர் தனக்கு தெளிவு ஏற்பட்டதாகவும் உடனே தெளிவு நீங்கிவிட்டதாகவும் குழப்பம் நீண்டு கொண்டிருப்பதாகவும் சொல்லுகிறார். இதை கேட்ட வசிஷ்ட முனிவர், உனக்கு பக்குவம் வரும் வரையிலும் நான் சொன்ன இந்த உபதேசங்களை எல்லாம் மனதிலே வைத்து ஆராய்ந்து கொண்டே இரு. கால ஓட்டத்திலே உனக்கு தூய ஞானம் கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார். அஞ்ஞானம் என்பது சுத்த அஞ்ஞானமாக மாறி அதன் பிறகு ஞானம் என்பது அஞ்ஞானத்திலிருந்து தான் பிறக்கும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் பகவான் ராமர் கேட்ட கேள்விகளுக்கு வசிஷ்டர் சொன்ன கருத்துக்களை இன்றைய பதிவிலேயும் தொடர்ந்து பார்க்கலாம். மேற்சொன்ன இயக்கத்தின் காரணத்தால் பஞ்சபூதங்களும் ஒன்றன்பின் ஒன்றாக கற்பிக்கப்பட்டு இவைகளின் சம்பந்தத்தாலும் வேறுபாடுகளினாலும் 14 முக்கிய தத்துவங்கள் ஏற்பட்டு பிரபஞ்சத்திற்கு மூல காரணமாய் நின்றன. சித்தின் விஸ்தரிப்பு இப்படி நடைபெற்று வருகையில் அகங்காரம் என்பது கிரமமாகவும் சகஜமாகவும் ஏற்பட்டு இதிலிருந்து புத்தி என்னும் ஸ்திதியும் புத்தி விஷயங்களில் ஈடுபட்டு கொண்ட போது மனம் என்னும் தன்மையும் ஏற்பட்டன. மனம் நிலைபெறாமல் பல விவகாரங்களில் பற்றுதலை அடைவதால் சித்தம் என்று சொல்லப்படும் கேவல ஸ்திதியை நாளடைவில் அடைகிறது. இந்த நிலைமையில்தான் இந்திரியங்களுடன் கூடிய உடல் அல்லது சேத்திரத்தை அடைகிறது. இந்த சேத்திரத்திற்கு அதிகாரி சித்தம், மனம், புத்தி, அகங்காரம், ஜீவன் என்று பல பெயரை தரித்த ஆன்மாவே. இந்த சேத்திரமாகிய உடல்தான் முதுமை, மரணம் என்பவைகளுக்கு பாத்திரமாகும். மூடஜனங்கள் தாங்கள் ஆத்மாவை காட்டிலும் வேறில்லை என்பதை மறந்து ஒரு மலையை காணும் பொழுது அதை தாங்கள்தான் தாங்கி நிற்பதாக எண்ணி எல்லா விவகாரங்களிலும் தாங்களே கர்த்தாவாக நினைத்து அதனால் கோபம், தாபம், துக்கம், முதுமை, மரணம் இவைகளுக்கு இருப்பிடமாகிறார்கள். இதுதான் அஞ்ஞானம். யாருக்கு இந்த அஞ்ஞானம் என்று யோசித்தால் உண்மை அறியப்படும். ஒரு குடும்பத்தின் தலைவன் என்பவன் இருக்கிறான். அந்த தலைவன் தன்னுடைய கடின உழைப்பால் தன் குடும்பத்தினருக்கு தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறான். அவர்களுக்கான உணவை தேடிக் கொடுக்கிறான், உடையை தேடிக் கொடுக்கிறான், பொருளாதாரத்தை உருவாக்கி கொடுக்கிறான். அவன் எண்ணுகிறான், இந்த குடும்பத்தை நம்மை விட்டால் வேறு யாராலும் தாங்க முடியாது என்று. ஆனால் நமக்கு முன்பு வாழ்ந்திருந்த பலர் மாண்டு விட்டார்கள். அவர்களும் இப்படித்தான் நினைத்திருந்தார்கள், தாங்கள் இல்லாமல் இந்த குடும்பம் நடவாது என்று. ஆனால் அவர்கள் மாண்டுபட்டான பிறகும் குடும்பம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது ஒரு தொடர்ச்சியான நிலை. இதிலிருந்து அத்தனை சுலபத்திலே யாரும் தப்பித்து சென்று விட முடியாது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லப்பட்ட எல்லாமே ஜீவனுடைய சலனம்தான் என்று இங்கே வசிஷ்ட மகாமுனிவர் சொல்லுகிறார். இதே கருத்துக்களை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே சொல்லும்போது ஜீவன் என்பது நிலைத்த சக்தி என்றும் அதிலிருந்து சலித்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாய வாயு என்பதுதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற 4ஆகவும் சலித்திருக்கிறது. இது ஜீவனுக்கு ஏற்பட்ட சொப்பனம், ஜீவனுக்கு ஏற்பட்ட மனமயக்கம், சலனம் என்று குறிப்பிட்டார்கள். ஞானபிதா சொன்ன கருத்துக்களை இங்கே அப்படியே வசிஷ்ட மகாமுனிவர் ஸ்ரீராமருக்கு சொல்லுவதையும் பார்க்க முடிகிறது. ஞானிகள் மகான்களுடைய கூற்று ஒரே விதமானது. அடிப்படை ஒன்றாக இருக்கும்போது கூற்று எப்படி மாறிப்போய்விட முடியும்? எனவே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த சித்தவேதம் என்கிற உன்னத நூல் உலகிலே உருவாகியிருந்த அனைத்து ஞானிகள் மகான்களும் கற்பித்த இந்த ஒப்புயர்வற்ற யோக கலைக்கு முழுமையான உரைநூலாக இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. வால்மீகி தொடர்ந்து சொல்கிறார், இவைகளை கேட்டதும் ராமனுக்கு சற்று மனக்குழப்பம் ஏற்பட்டு வசிஷ்டரை மறுபடியும் இந்த தேகம் உண்டான கிரமத்தை விஸ்தரித்துச் சொல்லும்படி கேட்டுக்கொண்டான். இதற்கிணங்கி வசிஷ்டர் மீண்டும் மேற்சொல்லியவைகளை விவரித்து ராமனுக்கு உரைத்தார். வசிஷ்டர் சொல்கிறார், இந்த ஞான மார்க்கத்தை அனுசரித்து இதனால் ஏற்படும் விவேகத்தை வாழ்க்கையிலே உபயோகிப்பதே உபதேசத்தின் கருத்து. ஆகையால்தான் பெரியோர்கள்
இத்தத்துவங்களை பொது ஜனங்களுக்கு அடிக்கடி எடுத்துரைக்கிறார்கள். ஆராய்ந்து பார்த்தால் வாழ்க்கையில் நேரும் சுக துக்கங்கள் மனதையும் தேகத்தையும் தான் பாதிக்கக்கூடும். தேகமோ மரம் மட்டையை விட வேறல்லாத ஜடப்பொருள். முதுமை, மரணம் இவைகளால் பிடிக்கத்தக்கது. உணர்ச்சி, அறிவு என்னும் சூட்சுமத்தை அறியாதது. ஆகவே இதன் பாதை நம்மை பாதிக்காது. பிறகு மனம் என்பது சூன்யத்தன்மை உடையது. இல்லாத ஒரு கற்பனை, அது ஆன்மாவைக் காட்டிலும் வேறல்லாததாக இருந்தும் அதை மறந்து வேறாக இருப்பதான ஒரு மோக நிலை. இந்த மோகம் பாதிக்கப்பட்டால் யாருக்கு நஷ்டம்? ஆன்மாவையோ ஒன்றும் ஒட்டாது, ஒன்றும் பாதிக்காது. இதனால் ஏற்படும் சுக துக்கங்களாகிய மோகங்கள் மனம், தேகம் என்னும் மோக ரூபங்களைத்தான் பாதிக்கின்றன. ஆகையால் எதை குறித்து யார்தான் கவலைப்படலாம்? ஒரு மனிதன் நடத்தையை பற்றி கவனித்தால் அவன் தன்னை நெருங்கி இருப்பவர்களை குறித்தும் தனக்கு வாழ்க்கையில் தேவையானவைகளை குறித்தும் தான் இன்ப துன்பங்களை அடைகிறான். இவைகளை தவிர்த்து இதர விஷயங்களை பற்றியோ அல்லது ஜனங்களை பற்றியோ ஒரு கவலையும் இன்றி இருக்கிறான். இவைகள் விஷயமாக ஒருவித மனக்கலக்கமும் அடையாமல் சற்று ஒரு அறிவாளியைப் போல் விளங்குகிறான். இதே மாதிரி தன்னுடைய சிறிய உலகத்திலும் நடந்து கொண்டால் மனோசாந்தி அடைவது எளிது. யாருக்குமே வெளி விஷயங்களில் ஈடுபடுவதாக இருந்தால் கவலைக்கு அளவே இல்லை. அப்படியின்றி வெளி விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது போலவே தன் விஷயங்களில் இருந்தால் இன்பத்திற்கு அளவே இல்லை. ஆகவே நாம் கவனித்த மனிதனின் நடத்தையில் யாதொரு ஒழுக்கமும் நீதியும் கிடையாது. தானாகவே சில விஷயங்களை தியாகம் செய்தும் சிலவைகளை மேற்கொண்டும் தானாகவே இன்ப துன்பங்களுக்கு பாத்திரமாகிறான். ஞானிகளோ எல்லா விஷயங்களையும் ஒரே நோக்கத்துடன் பாவிக்கிறார்கள், அதாவது மோகமாக. ஆகையால் சாந்தத்தை அடைந்திருக்கிறார்கள். ஆகவே நீயும் இவ்விதம் இருப்பாயாக. மேலும் வசிஷ்டர் சொல்கிறார், நாம் இதுவரையில் சொல்லியதின் பொருளாவது, இந்த சம்சாரம், ஜகத் என்பவைகள் ஒரு நீண்ட சொப்பனம் என்றே தேச காலம் என்னும் கட்டுப்பாடுகளில் அடங்கியிருக்கும் காலத்தில்தான் பிரபஞ்சமாகிய தோற்றம் காணப்படுகிறது. இவ்விரண்டும் ஆனால் கற்பனைகள் என்று முன்னமே சொல்லப்பட்டன. இவைகள் விளங்கும் வரையிலும் இக்காட்சிகளும் காணப்படுகின்றன. இவைகளை விட்டுவிட்டு பார்த்தால் காட்சிகளும் தோன்றுவதில்லை. இக்காட்சிகள் எக்காலத்தும் காணப்பட்டே வருகின்றன. ஆரம்பமும் இல்லை, அழிவும் இல்லை. எவ்வளவோ பிரம்மா, விஷ்ணு, சிவன் இதில் தோன்றியும் நாசமடைந்தும் இருக்கிறார்கள். தோன்றல், இருத்தல், அழிதல் இவைகளே சிருஷ்டியின் கிரமம். திரும்பத் திரும்ப இவைகள் சதா நடைபெற்று கொண்டே வரும். ஒன்றும் சாஸ்வதமாக இருப்பதில்லை. ஆதலால்தான் இவைகள் சத்தியமாகாது என்று சொல்லப்படுவது. இந்த அசத்தாகிய தோற்றம் இப்பொழுது தோன்றுவது போல்தான் எக்காலத்தும் தோன்றி வரும். இதில் அசம்பாவிதமாக ஏதாவது புதிதாக காணலாம் என்பதற்கும் இடமில்லை. நியதியின் கிரமம் ஒருபொழுதும் மாறாது. ஆகையால் விபரீதமான நடத்தைக்கோ உலகப்போக்கிற்கோ யாதொரு காரணமும் இல்லை. இதன்படி உலகம் ஒரு காலம் நாசமடையலாம் என்னும் கொள்கைக்கும் இடமில்லை. அப்படியின்றி உலகம் ஒரு சமயம் அழிந்தாலும் நமக்கென்ன நஷ்டம்? இவ்வித மனோநிலையையும் திடத்தையும் நீ அடைவாயாக. இந்த இந்திரஜாலமாகிய சம்சாரம் சத்தியமா அல்லது அசத்தியமா என்பது தாசுரனுடைய வரலாற்றிலிருந்து அறியப்படும் என்று தாசுரன் என்கிற ஒருவனுடைய கதையை பற்றி வசிஷ்டர் சொல்ல முற்படுகிறார். கதையை பார்ப்பதற்கு முன்னால் வசிஷ்டர் சொல்லிய கருத்திலிருந்து ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகிலே நமக்கு முன்பு எண்ணற்றவர்கள் தோன்றி மறைந்து விட்டார்கள். நமக்கு பின்பும் எண்ணற்றவர்கள் தோன்றி மறையப் போகிறார்கள். உலகம் மாற்றங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறது. வசிஷ்டர் சொல்லும்போது எண்ணற்ற சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியவர்கள் தோன்றி மறைந்து விட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார். இதன் பொருள் யாதென்றால் சிவன், பிரம்மா, விஷ்ணு என்பவர்கள் வாழ்ந்து இறந்து விட்டார்கள் என்பதல்ல. நம்முடைய மனம் என்பது விஷ்ணுவாகவும், அகங்காரம் என்பது பிரம்மாவாகவும், ஜீவன் என்பது சிவமாகவும் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் சித்தவேதத்திலே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டன. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஜீவன், ஒரு விஷ்ணு, ஒரு பிரம்மா இப்படி இருக்கத்தான் செய்கின்றன. இது தனித்தனியாக இருக்கிற காரணத்தால் ஏதோ தனித்தனியான சக்தி என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே இருப்பது ஒரே ஆன்மாதான். அந்த ஆன்மாவே சலனப்பட்டு நிற்கிறது என்றே ஞானிகள், மகான்கள் குறிப்பிடுகிறார்கள். எத்தனைதான் போதனைகள் சொல்லப்பட்டாலும் கூட நேரடியாக சுய அனுபவத்திலே இவற்றை அடையும் வரையிலும் அறியும் வரையிலும் இவை மாயை என்றே கொள்ளப்படும்.
இதுபோன்ற மாயைங்கிற நிலையிலேயே இருந்து பகவான் ராமர் வினாக்களை விடுத்த வண்ணம் இருக்கிறார். மேலும் அவருக்கு புரியப்படுத்துவதற்காக தாசுரன் என்று அழைக்கப்பட்ட ஒருவனுடைய வரலாற்றை சொல்வதாக வசிஷ்டர் சொல்லுகிறார். தாசுரன் வரலாறு என்ன பார்க்கலாம் அடுத்து வரும் பதிவுகளிலே. அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.